இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிகர் பிராண்ட்லேருந்து ட்ரினிட்டி 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் ஹெட் இயர்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட பேக் சைடில் ஹெட்ஃபோனோட எல்லா ஃபியூச்சர்ஸை பற்றியும் டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. இதில் நமக்கு ப்ளே டைம் பார்த்திங்கன்னா 50 ஹவர்ஸ் ப்ளே டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூவல் கனெக்டிவிட்டி இருக்குது. 10 மினிட் சார்ஜ் பண்ணால் 200 மினிட்ஸ் ப்ளே பண்ணிக்கலான்னு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் கேமிங்க்கு லோ லேட்டன்சியும் 45 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. தென் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி இதில் பார்த்தீங்கன்னா 2999 போட்டிருக்காங்க. இதையும் எப்படி வாங்கணுன்றதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஹெட்ஃபோனை பார்ப்போம். உள்ளே ஒரு ரொம்ப சீப்பான ஒரு பிளாஸ்டிக் வச்சு தான் பேக் பண்ணியிருக்காங்க. பட் வெளியே உள்ள பாக்ஸோட பேக்கிங் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு யூசர் மேனுவல் கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக அதோட QR கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவலை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். தென் அதில் பேக் சைட்லேயே வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QRும் கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 இயர் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கோல்டு பிளேட்டட் 3.5 mm ஜாக் ஒன்று இருக்குது. கேபிளும் ஓரளவு திக்காக கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. தென் ஒரு ஷார்ட் சைஸ் டைப் சி கேபிளும் இருக்குது. ஹெட்ஃபோனையுமே ஒரு லோ குவாலிட்டி பாலித்தீன் டிரான்ஸ்பரண்ட் கவர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோனும் உங்களுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக்லேயே தான் மேட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியுமே ஆவரேஜான குவாலிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்லாம் இல்லை. இந்த ரேட்டுக்கு நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஹெட்ஃபோனும் நல்ல ஃபோல்டபுள் டிசைனில் தான் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயும் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃபோல்டு பண்ணி எதுவும் பவுச் இருந்துச்சுன்னா அந்த பவுச்சில் வச்சு ஹெட்ஃபோனுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் சேஃபாக பேக்கில் வச்சுக்கலாம். நமக்கு அதுக்கான ஸ்பேஸுமே ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நம்ம வியர் பண்ணி சாங் லிசன் பண்ணும் போதுமே ரொம்ப நேரத்துக்கு அந்தளவு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை. நம்ம ஏரை சுற்றி கவர் பண்ணுற ஸ்பாஞ்சுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் ரொம்ப ஹை லெவலில் இல்லை, ஆவரேஜாக ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஹெட்ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் நமக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நமக்கு வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பவர் பட்டன் அண்டு மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்குது. அதுக்கு கீழேயே SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச சாங்ஸை SD கார்டில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த SD கார்டை ஹெட்ஃபோனில் இன்சர்ட் பண்ணி எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் ஸ்டாண்ட் பையாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எத்தனை GB ஸ்டோரேஜ் கார்டு வரைக்கும் இதில் அக்செப்ட் பண்ணுன்ற மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணலை. மேக்ஸிமம் நம்ம 16 GB வரைக்கும் போட்டுக்கலாம். தென் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணி சார்ஜ் ட்ரெயின் ஆகிட்டு அப்படின்றப்போ பாக்ஸில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்கலாம். லாஸ்ட்டாக டைப் சி சார்ஜிங் போர்ட். இது நமக்கு சார்ஜிங்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நானும் இதை யூஸ் பண்ணி C to C கேபிள் யூஸ் பண்ணி ஆடியோ டிரான்ஸ்மிட் ஆகுதான்னு பார்த்தேன். பட் அதுக்கான சான்சஸ் இல்லை. ஆடியோவுக்கு நம்ம ஆக்ஸ் கேபிளை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்டோட சைஸுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஈஸியாக இழுத்தோம் அப்படின்னாலே அதோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயுமே நிறைய லெவல்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான சைஸில் புல் பண்ணதும் அந்த ஹெட்டுக்கான போர்ஷன் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதில் நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் கப்ஸை கூட நமக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகாது. நார்மலாக 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனை நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோல்டும் பண்ணி கேரி பண்ணிக்கலாம். சேம் டைம் அந்த கப்ஸை மட்டும் கூட ரொட்டேட் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நமக்கு அதிகமான ஸ்பேஸும் எடுக்காது. ப்ளஸ் ட்ராவல் டைமில் நமக்கு ஸ்பேஸை ரொம்ப கம்மி பண்ணிடும். அதே டைம் ஹெட்ஃபோனுக்கு டேமேஜும் ஆகாத மாதிரி ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைக்கு மேலே இருக்கிற ஓவர் ஹெட் பொசிஷன்லேயுமே ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வியர் பண்ணும் போது நமக்கு ஹெட்டில் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாத மாதிரியும் இருக்கும். சவுண்டு குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 40 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பேஸ் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு எப்படின்னா பேஸுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரிச்சாக இல்லை, ஆவரேஜாக இருக்குது. பட் பேஸ் ரொம்பவே ஹெவியாகவே இருக்குது. இது பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறது தான். மைக்குமே இருக்குது. அந்த மைக்குமே நம்மளுக்கு AI என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் பண்ணுது. ஸோ வாய்ஸ் பிக்கப்புமே ஆவரேஜாக இருக்குது. நார்மலாக இதை நம்ம வீட்டில் இருந்து யூஸ் பண்ணும் போது ஆஃபீஸில் இருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்கோட குவாலிட்டி ஓகேவாக இருக்கும். பட் இதுவே ரொம்ப நாய்ஸியான அவுட்டோரில் யூஸ் பண்ணும் போது மைக் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. கேமிங்க்குமே
45 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சியுமே இருக்குது. ஸோ கேமிங்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் டியூவல் கனெக்டிவிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் டைம் நம்ம மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே டைம் லேப்டாப்லேயோ அப்படி இல்லாட்டி 2 மொபைல்ஸில் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஃப்ளாஷ் சேலில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 800 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 600 மட்டும் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் 200 ஃப்ளிப்கார்ட்லேயே ஏர்ன் பண்ண சூப்பர் காயின்ஸை வச்சு டிடக்ஷன் பண்ணி ஃபைனல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600க்கே நான் பை பண்ணியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு நமக்கு 1 இயர் வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.